அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்கள் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சிம்ம ராசினியர்களுக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஒரே ஒரு சுப கிரகம் வலிமையாக இருந்தால் அந்த துன்பங்களை எதிர்கொள்ளும் திறன் உங்களுக்கு வந்துவிடுங்க. அந்த அடிப்படையில பல கிரகங்கள் சாதகமற்று இருந்தாலும் கூட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய எண்ணத்தை எப்படியாவது ஒரு வழியில் பூர்த்தி செய்து தந்து விடுவாருங்க. இவ்வளவு நாட்களாக நடைபெறாது. இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என தெரியாமல் பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்களில் எதிர்பாராத பல நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இந்த தருணங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்குது. முயற்சி செய்யும் பொறுமை மட்டுமே உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு பொறுமையும் மட்டுமே உங்களுக்கு பலன் தெரியுங்க. தீய பலன்களை குறைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. பொருளாதாரம் சுமாராக இருப்பதால் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டுங்க. இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவுகள் என்பது அதிகப்படியாக இருந்தாலும் கூட அதற்கு தகுந்த செலவுகளும் இருக்கதாங்க செய்யும். ஆனால் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. இக்காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் 2 தீய கிரகங்கள் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்குதுங்க. ராசியில் கேது செவ்வாய் இணைந்திருக்கிறாங்க. அவசரப்பட்டு வார்த்தைகள் விட்டு விடாதீங்க. கணவன் மனைவி பிரச்சனைகளை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும். இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதே போல் இத்தருணங்கள்ல சமாதானமாக செல்வதன் மூலம் இந்த வாரத்தை உங்களால் சமாளித்து விட முடியும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து கும்பராசியில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவை தனது சுப பார்வையினால் தோஷத்தை குறைப்பது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விசேஷ ஒரு நன்மையா அமைஞ்சிருக்குதுங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. உங்களுடைய ராசி லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்கும். திருமண முயற்சிகள்ல சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல ஒரு வரன் அமையுங்க. மனமாகியுள்ள பெண்மணிகள் புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. சிம்ம ராசினியர்களை பொறுத்தவரை வெளிநாடு செல்ல வேண்டும் அல்லது பெண் அல்லது பிள்ளைக்கு வெளிநாட்டில் உத்தியோக சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல சிம்ம ராசினியர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வரணும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலை நிலவ இருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு குறைய இருக்கு. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகிய
ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல நல்ல ஒரு வேலையும் கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக இந்த வாரத்தில் மேற்கொள்ளலாங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜீவனக்காரகரான சனி பகவான் பார்ப்பதால தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குதுங்க. புதிய விற்பனை கிளைகள் சிறப்பதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குது. அதே போல நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் நிச்சயம் கிடைக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள இக்காலகட்டங்களில் கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குதுங்க. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு முன்னர் அந்த ஒப்பந்தத்தை தீர படித்து பார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது நல்லது. அதே போல் உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் யோகம் அமைந்துள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகள்ல துணிந்து நீங்கள் ஈடுபடலாங்க. லாபம் நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சென்ற சில மாதங்களாக ஏற்பட்டிருந்த பின்னடைவு இந்த வாரத்துல நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குங்க. வருமானமும் உயர இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று அங்கு பல கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. மக்களிடையே புகழ் ஓங்க இருக்கு. குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்களும் நடிகைகளும் லாபகரமான ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குறிப்பா சிம்மராசினியர்களுக்கு குரு பார்க்கில் கோடி தோஷம் விலகும், செல்வம் சேரும் என்ற விதிமுறைகளின்படி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு அரசியல் துறை பூரண ஆதிக்கம் பெற்றுள்ள சுக்கிரன் ஓரளவே இக்காலகட்டங்களில் சுபபலம் பெற்றிருப்பதால் அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதன் இதர கிரகங்களும் ஓரளவு சுபபலத்துடன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்க இருக்கு. நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்குதுங்க. சில மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கு நிதியுதவி கிடைக்க இருக்கு. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவர்களுக்கு தாய் தந்தை பெரியோர்களை பார்த்து வரும் சந்தர்ப்பமும் அமைய இருக்குதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசி நிலை கொண்டுள்ளதால் வயல் பணிகள உழைப்பு கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் லாபத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. பெண்மணிகளை பொறுத்தவரை குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை பகல் உணவு ஒரு பொழுது மட்டும் உண்டு விரதம் இருப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.